இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 50 வயது ஆகிவிட்டதா, இந்த உணவுகளை தவறாமல் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்னென்ன உணவுகள் என்பதை பற்றி தான் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரோட்டீன் சத்து நமது உடலுக்கு சிறந்த எனர்ஜியையும் வளர்ச்சிதை மாற்றத்தையும் தூண்டவும் செய்து வயதான பின்பு நமக்கு புரோட்டீன் தேவை அதிகரிக்குது. ஒவ்வொருத்தரோட உணவு பழக்கம் தான் அவங்களோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. எந்த வயதினராக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ தினசரி அவங்க உணவில் போதுமான அளவு புரோட்டீன்ஸ் எடுத்துக்க வேண்டும். தினசரி உணவில் நாம் புரோட்டீன் சேர்த்து கொள்வதனால வயிறு நிரம்பியது போன்ற உணர்வும் நமது தசை ஆரோக்கியத்திற்கும் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம புரோட்டீன் சத்து நமது உடலுக்கு சிறந்த எனர்ஜியையும் வளர்ச்சிதை மாற்றத்தையும் தூண்ட உதவி புரியுது. வயதான பின்பு நமக்கு புரோட்டீனின் தேவை அதிகரிக்குது. அதனால நம்ம டெய்லி உணவுல புரோட்டீனை சேர்த்து கொள்வது அவசியம். பால் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள்ல புரோட்டீன் சத்து அதிகம் கிடைக்குது. அதே சமயம் பால் ஒவ்வாமை அல்லது லாக்டோஸ் ஒவ்வாமை போன்றவை இருக்கும் பட்சத்துல பால் பொருட்களை நீங்க தவிர்க்கலாம். இது போன்ற ஒவ்வாமைகள் இல்லாமல் இருக்கும் பட்சத்துல மட்டும் 50 வயதிற்கு மேல் இருக்கிறவங்க பால் பொருட்கள் சாப்பிட்டு அதிக புரோட்டீன் மற்றும் வைட்டமின்களை பெறலாம். பால், பாலாடை கட்டி மற்றும் தயிர் போன்றவை புரோட்டீன் சத்து தருவதோடு எலும்புகளுக்கும் வலுவை தருது. கியூனோவா என்ற தானியத்துல அதிக அளவுல புரோட்டீன் சத்து நிரம்பி இருக்கு. இது உடலுக்கு அத்தியாவசிய அமினோ அமிலங்களையும் கொடுக்குது. மேலும் இதில் உள்ள நார் சத்து கொழுப்புகளையும் குறைக்க உதவியா இருக்கு. அதனால வயதானவர்கள் இதனை தைரியமா சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி மாட்டு இறைச்சிலையும் இரும்பு சத்து, வைட்டமின் B12, செலினியம் மற்றும் உயர்தர புரோட்டீன் போன்ற 10 அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. இதனை நீங்க குறைந்த அளவுல சாப்பாட்டுல சேர்த்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு புரோட்டீன் சத்து கிடைக்கும். அதே மாதிரி புரோட்டீன் சத்திற்கு நல்ல ஆதாரமாக முட்டை விளங்குது. ஒரு முட்டையில 6 கிராம் புரோட்டீன்ஸ் இருக்கு. இரும்பு சத்து, வைட்டமின் B12, வைட்டமின் D மற்றும் கோலின் போன்ற சத்துக்கள் இருக்கு. எடை குறைக்க விரும்புபவர்கள் மற்றும் எடையை மெயின்டைன் செய்ய விரும்புபவர்களும் இந்த முட்டையை சாப்பிடலாம். அதே மாதிரி பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள்ல 20 வகையான அமினோ அமிலங்கள் இருக்கு. இவற்றில் புரோட்டீன்ஸ் மட்டும் இல்லாம அதிக அளவு நார் சத்தும் இருக்கு. இது உங்கள் வயிறை நிறைவாக்குது. மேலும் இது உடலில் தங்கியிருக்கும் நச்சுகளையும் தேவையற்ற கழிவுகளையும் நீக்க உதவி புரியுது. அதனால நீங்க கண்டிப்பா முட்டை சாப்பிடுவதை தவிர்க்கவே கூடாது. எல்லாருமே முட்டையை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சத்து கொடுக்குது இந்த முட்டை. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதுமான புரோட்டீன்ஸ் நம்ம உடலுக்கு கிடைச்சி நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும். அதனால 50 வயதுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.